காலை வணக்கம் நண்பர்களே. அந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். கடவுள் அருளால். அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. தீபாவளிக்கு நான் சொல்ல வர்றது, தீபாவளி அன்னைக்கு உங்கள் 2 மக என்னோட நண்பரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க நிஜ சம்பவங்கள். சரியா? இதை மட்டும் ஷேர் பண்ணுறது. எல்லாரும் நினைப்பீங்க காதல் ரொம்ப புனிதமானது அப்படின்னா. அவனு என் வயசுக்காரன் தான். இன்னைக்கெல்லாம் ஏன்டா தப்பு செஞ்சோம்னு நொந்து நூலாக போய்கிட்டு இருக்கான். சரியா? தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றத நொந்து நூலாக செத்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு தாய் நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஆண்மகனை யாரோ ஒருத்தவங்க ஆணை பார்க்குறீங்க, இல்லை ஒரு சகோதரியை பார்க்குறீங்கன்னா, தயவு செய்து உங்களுக்கு உங்களோட வீட்டுக்காருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுங்க. சரியா? அவனை உங்கள் குழந்தைகளை அம்பாக்கி, கத்தியாக்கி, எதிரியாக்கி அந்த வளர்த்தான் பாருங்க. அவனுக்கு எதிராக தூண்டாதீங்க. சரிங்களா? நல்ல ஒரு விஷயம் கேளுங்க. இது நடந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சும்மா பொழுதுபோக்காக பார்க்குறதுக்கு 1000 சேனல் இருக்கு பாருங்க. இதில் ஒரு 2 பேர் பார்த்துட்டு ஒரு இது பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா? எத்தனை ஒரே வீட்டுக்குள்ளே 2 பிள்ளைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் கிடையாது. 21, 23 வயசு பிள்ளைங்க இருக்குதுங்க. தீபாவளிக்கு மனைவி 2 பிள்ளைங்க உங்கள் முன்னாடியே ஊர் ஃபுல்லாக ஃபோனை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க தீபாவளி செய்தி. சரியா? வளர்த்த நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து, அப்பா இன்னைக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்றதே சொல்லலை. சரியா? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, அப்பா இந்தாங்கப்பா ஒரு ட்ரெஸ்ஸு, வேலை பார்க்குறாங்க இல்லைங்க, வேலை பார்க்குறாங்க, இந்தாங்கப்பா ஒரு ட்ரெஸ்ஸு. ஆமாம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமான விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு சங்கட்டமான விஷயம். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்வீங்க? இதெல்லாம் சொல்லாமல் சொல்கிறது, வீட்டை விட்டு வெளியே போடன்றது. நாங்கள் அன்றைக்கி அனாதையாக இருந்தால் நீ கூப்பிட்டு வந்தால் நாங்கள் வளர்ந்துட்டோம். இன்னைக்கு தேவையில்லை, நீ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், நீ கிளம்பு நீ அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. இதுதானே உண்மை. அவன் அந்த நண்பர்கிட்ட சொல்லி அழுகிறான், என்கிட்ட சொல்லி அழுகிறான் தீபாவளி அன்னைக்கு. விடுறா, சர்றா, போனால் போயிட்டு போகிறா, விடுறா, இந்த மடம் இல்லாட்டி சந்தை மடம் விடு, வயசில் செஞ்ச தப்புக்கு அது என்ன சொல்ல, காதல் அப்படி இப்படின்னு நீ வாழ்க்கை அப்படி இப்படின்னா ஏதோ கொடுத்த பிள்ளைங்களோட. சரி விடு, தப்பு நடந்து போச்சு, விடு, இப்பயாவது தெரிஞ்சு வேற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் அடுத்து வர்றது இதை பார்த்துட்டு எப்படி கமாண்ட் வருதுன்றதை பார்த்துட்டு அடுத்து சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.